நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வந்து நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து வீராவோட அண்ணனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணலை, ராகவன் தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி உண்மையை வந்து நம்ம பிருந்தா இருக்காங்கல்ல, பிருந்தா வந்து உடைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம கண்மணி வந்து அந்த இடத்துல முறைச்சி பார்த்துக்கிட்டு சேரில் உட்காந்துருக்காங்கல்ல, நம்ம வீரா வந்து எகத்தாளமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு எகத்தாளமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க கண்மணி. அதை பார்த்துட்டு வீரா வந்து நகர்ந்து போயிடுறாங்க. அவங்களுக்கான மனசில் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது. சார் நம்மளும் ஏமாந்துக்கிட்டு நம்ம வந்து மாறனோட வாழ்க்கையை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். மாறன் நல்லவன் தான், இருந்தாலும் நம்ம வந்து கண்மணியை பழி வாங்க வந்திருக்கோம், கண்மணியை வந்து காப்பாற்ற வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம மாறனை வந்து நம்ம யோசிக்கவே இல்லை. அவன் நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து பிருந்தா வந்து வந்துடுறாங்க. பிருந்தா வந்தோடனையும் வா பிருந்தா எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இப்போ தான்க்கா வந்தேன், கடையிலலாம் வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அப்செட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னக்கா ஒரே அப்செட்டாக இருக்க, எதுவும் பிரச்சனையா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா அவனைய பார்த்தாலே தெரியுது, நீ ஏதோ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்ல மாட்டேங்க, ஓப்பனாக சொல்லுக்கா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பிருந்தா கேட்டவனையும் இல்லை என் வாழ்க்கையை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்க்கா என்னாச்சு, மாமா கூட நீ சந்தோஷமா இல்லையா, சந்தோஷமாக தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லடி எனக்கு அந்த வாழ்க்கையே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு பிருந்தா கேட்டவொடனே ஆமாம் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமான முடிவா, என்ன முடிவுக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நானும் மாறனும் வந்து டைவர்ஸ் பண்ணிடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்கா டைவர்ஸ் அது இதுன்னு வந்து பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாடி எனக்கு வந்து வாழ்க்கை வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ பிடிக்கலை, அவன் வந்து நல்லவன் தான், இருந்தாலும் அவனை வந்து என்னால் ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா மாறன் மாமா மாதிரி ஒரு ஆள் வந்து உனக்கு கிடைக்கவே மாட்டான்க்கா, ஏன்க்கா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறது உண்மை தாண்டி, அவன் நல்ல மனசுக்கு அவன் நல்லா இருக்கணும், ஆனால் என் கூட இருந்தால் அவன் நல்லா இருக்க மாட்டான், அதனால தான் அவனை வந்து டைவர்ஸ் பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்க்கா அவன் கூட இருந்தால் நல்லா இருக்க மாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்னதான்க்கா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை பிருந்தா என்ன இருந்தாலும் வந்து அவன் நம்ம அண்ணனோட சாவுக்கு வந்து அவன் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கான். என்னால் அவனை அதிலேருந்து மறந்து வெளியில் வர முடியல. அவனை பார்த்தாலே வந்து நம்ம அண்ணனோட சாவு தான் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது, என்னால் வந்து அதை மறந்து அவங்க கூட வாழ முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அதான் உண்மை, எனக்கு வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பிருந்தா வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கா இதுதான் சரியான டைம், இதுக்கு மேலே வந்து நான் அந்த உண்மையை வந்து வெளியே சொல்லாமல் இருந்தேன்னா நீயும் மாறன் மாமாவும் நிரந்தரமாகவே பிரிஞ்சிடுவீங்க, இதுதான் சரியான நேரம், இந்த உண்மையை வந்து நான் அவங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடி அமைதியாக இருக்க, சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி வீரா கேட்குறாங்க. இல்லைக்கா நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், என்ன இருந்தாலும் நீ வந்து அண்ணனோட சாவுக்கு வந்து மாறன் மாமா தானே காரணம் நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் வந்து அண்ணனோட ஆக்சிடெண்ட்டுக்கு பண்ணது யாரும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா எதுக்கு யாரோ வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்துக்கிட்டேன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.